பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரை என்ன, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, போடா நீ நாசமா போனா சொல்லி மூலவர் சொல்லிட்டாரு. அவரும் ஒரு மகான ஆக்கிட்டு தானே போனாரு. ராமாயணம் எழுதினாரு வால்மீகி, பெரிய கொலகாரன், பெரிய கொள்ளக்காரன். ஒரு சரித்திரத்தையே எழுதுற அளவுக்கு வால்மீகி ஞானியா மாறினாரு. அதுக்காக அவரை குற்றவாளின்னு சொல்லிட முடியுமா? நீ அப்படி நினைக்க மாட்டீல்ல. நீ அது நினைச்சால் அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. பெரிய புலனை கூட விட்டுரு, அந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு, அவர் அதுல போயிருக்காரு. அந்த வரைக்கும் நமக்கு சந்தோஷம். நமக்கு இல்ல, நாம அவர் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சா சந்தோஷம். நான் உபதேசம் கொடுக்கும் போதே உனக்குள்ள ஓட்டுறவாரு ஒரு ஓட்டம். நான் பிறந்த ஊர் பக்கத்துல பிறந்த, நீ என்னமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த எங்களுக்கெல்லாம் தெரியாதாக்கும். இப்ப இவ்வளோ வசனம் பேசிக்கிட்டு இருக்க, எங்க நேரம் முன்னாடி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது நல்ல ஓட்டமா? புரியுதா? ஐயனாரும் இந்த ஊர்ல தான் பிறந்தாரு, பக்கத்து ஊர்ல தான் பிறந்தாரு. இந்த பரதேசியும் பக்கத்து ஊர்ல தான் பிறந்தேன். இந்த சாதனை அவரால் சாதிக்க முடியுதா? அந்த நேரத்துல ரத்த பந்தம் சொந்தம் தான். யாரு? தனபாலு. இன்னும் சொல்ல போனா, எனக்கு தெரிஞ்சு என் குடும்பத்தை விட அவர் குடும்பம் செல்வாக்கா இருந்த குடும்பம் தான். அவரால் அதுக்கு வர முடியுதா? புரியுதா சொல்றது? இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். அப்போ எண்ணங்கள் நமக்குள்ள அப்படி இருக்கும்போது நம்ம என்னதான் எடுத்துரைச்சாலும் இவன் மீது நல்ல அபிப்பிராயம் வருமா? யோசிக்க சொல்லும்ல. சரி, ரைட், இப்படிதானா, பாத்துக்கலாம். நாங்க அப்படி எடுத்துக்கிறோம். ஞானம் ஞானம் பாட்டுல வருது இல்லையா? எப்படி? எத்தனை காலம் என்னோட வாழ்ந்தாலும் இல்லாதவன் மூடன் என்று எண்ணிக்கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா என்ன நினைப்பேன், என்னதான் உட்கார வச்சு நம்ம குலைச்சிட்டு போனாலும் இது இவ்வளவுதான்டா முட்டாளுக போ, நம்ம கடமை குலைக்கிறது, குலைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். எடுத்துக்கிறாங்க, எடுக்கல, போறாங்க, போகல, போ. நீ இந்த வேலையை ஏன் செய்யலன்னு மாத்திரம் அவன் நம்மளை கேட்க கூடாது.